NASA IAS Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் HCF அண்ட் LCMல இருக்கிற மாடல் 6 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸில் இருந்து மாடல் 5 வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். இந்த மாடல் 6 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா LCM பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த ஆப்ஷன்ல இருக்க வேல்யூ வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா, ஆப்ஷன்ல இருக்க வேல்யூ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேல்யூவை விட ரொம்ப பிக்கா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேற ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம், சரியா, ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும், அகைன் அப்படின்னு இருக்கும், திரும்பன்னு இருக்கும், அதே மாதிரி ஆல் ஆர்ன்னு இருக்கும். ஆல் ஆர் அதாவது முதல் தடவை, திரும்ப, இவைகள் அனைத்தும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்டு இருந்தாலே அது வந்து என்னதான், மாடல் 6. சரியா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ல இருக்க வேல்யூ வந்து கொஸ்டின்ஸ் இருக்க வேல்யூவோட பெருசா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா, இந்த கொஸ்டினை பாருங்க. 4 runners started running simultaneously from a point on a circular track. They took 200 seconds, 300 seconds, 360 seconds and 450 seconds to complete one round. சரியா, after how much time do they meet at the starting point for the first time? சரி, after how much time do they meet at the starting point for the first time? சரியா, ஆக்சுவலா அந்த கொஸ்டின் பாருங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆள் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது, இந்த மாதிரி சர்க்குலர் ட்ராக் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு செகண்ட்ல ஓடுறாங்க. கரெக்டா, ஸோ ஒரு ஆள் வந்து 200 செகண்ட்ல ஓடுறாரு, ஒரு ஆள் வந்து 300 செகண்ட்ல ஓடுறாரு, இன்னொருத்தர் 360ல ஓடுறாரு, இன்னொருத்தர் 450ல ஓடுறாரு. எப்போ எந்த டைம்ல எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே இதுல ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, கவனிங்க. ஸோ எப்போ they meet at the starting point for the first time after how much time, எவ்வளோ டைம் கழிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இதை பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 200 ஓடுறாரு அப்படின்னா, அடுத்தது எப்போ அவர் மீட் பண்ணுவாரு, 400 கம்ப்ளீட் ஆகும். அடுத்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண 400, அதுக்கு அடுத்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண 600, அடுத்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண 800, அடுத்தது 1000, அடுத்தது 1200, அடுத்தது 1400, அடுத்தது 1600, அடுத்தது 1800, அடுத்தது 2000, இப்படி போயிட்டே இருக்கு. நம்ம இவரு பார்த்தீங்கன்னா 300னா அடுத்தது வந்து என்னது 600, அடுத்தது வந்து என்னது 900, அடுத்தது 1200, அடுத்தது 1500, அடுத்தது 1800, அடுத்தது 2100, இந்த மாதிரி போயிட்டே இருப்பார். ஸோ இவரு பார்த்தீங்க அப்படின்னா 360. ஸோ அப்போ நம்ம இதை கூட செக் பண்ணிக்கலாம். அப்போ 450 அடுத்தது வந்து எவ்வளவு, 900. சரியா, ஸோ அடுத்தது எவ்வளவு, 1350. ஸோ அடுத்தது எவ்வளவு, 1800. ஸோ இது மூணுக்கு காமனாக வருது பார்த்தீங்கன்னா, இந்த 1800 வந்து காமனாக வருது, ஃபர்ஸ்ட் வருது. இங்கேயும் இது 1800 ஃபர்ஸ்ட் வருது, இங்கேயும் 1800 ஃபர்ஸ்ட் வருது. கரெக்டா, அப்போ இதுலேயும் 1800 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இருக்கு. 300னா இது எவ்வளோ இருக்கும், 720 இருக்குமா, அடுத்தது 780. அப்போ ஒரு 5 டைம்ஸ் ஆகும்போது நமக்கு எவ்வளோ ஆகும், 1800 வரும். சரியா, அப்போ நமக்கு இந்த இடம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு 1800 வரும். அப்போ இதோட எல்சிஎம் எவ்வளவு, எப்போ இவங்க எல்லாருமே மீட் பண்ணுவாங்க, 1800 அப்படிங்கிற செகண்ட்ல எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ஸை இப்படிலாம் செய்யணும் அவசியம் கிடையாது, இது உங்களுக்கு புரியறதுக்கான அப்படி சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு எல்சிஎம் எடுத்துங்க. சரியா, ஸோ இந்த 200, அதுக்கப்புறம் 300, அதுக்கப்புறம் 360, 450 இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பண்ணுங்க, எல்சிஎம் வந்து எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தாலே நீங்க என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வச்சு ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 450, 900, 1800 நமக்கு இருக்குது.
ஸோ இந்த 1800 பார்த்தீங்கன்னா 200 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், 300 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், 360 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இப்போ இதுவே நமக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சராக போட்டுடலாம். சரியா? ஸோ அப்படி இல்லை நார்மல் மெத்தட் என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 4 bells ring at intervals of 4, 6, 8 and 14 seconds. They start ringing simultaneously at 12 o'clock. So 12 o'clock வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா simultaneously ரிங் ஆக ஆரம்பிச்சுதான். ஒரே டைம்ல 12 o'clock வந்து அந்த பெல்ஸ் வந்து என்ன ஆகுது, ரிங் ஆக ஆரம்பிக்குது. அட் வாட் டைம் வில் தி அகெயின் ரிங் சிமல்டேனியஸ்லி? ஸோ அகெயின் ரிங்னு வருதா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்க எல்சிஎம் எடுப்பீங்க. 4 மணிகள் 4, 6, 8 மற்றும் 14 வினாடிகள் இடைவெளியில் ஒலிக்கின்றன. இவைகள் அனைத்தும் 12 மணிக்கு சேர்ந்து ஒலித்தன எனில் மீண்டும் அவைகள் சேர்ந்து ஒலிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ 4, 6, 8, 14 இதுக்கு என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ 2ஆல போட்டீங்க அப்படின்னா 2 4, 3 6, 4 2 8, 7 2 14. திரும்ப நீங்க 2ஆல போட்டீங்கன்னா 1 2 3, 2 4, 7. ஸோ இதுக்கு மேல போட முடியாது. ஸோ 2 4, 4 12, 12 × 2 24. ஸோ 24 × 7 எல்லாம் 28க்கு 8 மீத 2, 7 14 2 16, 168. சரியா? ஸோ நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து என்னது, 168 செகண்ட்ஸ். கரெக்டா? ஸோ இதை மினிட்டா மாத்தினீங்க அப்படின்னா 2 minutes 48 seconds. கரெக்டா? அப்போ அடுத்தது எப்போ ஒலிக்கும், 12 மணிக்கு ஒலிச்சது அடுத்த எப்போ கிடைக்கும், 12 hours 2 minutes 48 secondsல அது வந்து என்ன ஆகும், ரிங் ஆக ஆரம்பிக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதோ தப்பா இருக்கு, இது வந்து 2 minutes இருக்கு. சரியா? ஸோ 12 hours 2 minutes 48 secondsக்கு வந்து அது வந்து என்ன ஆகும், ரிங் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 12 o'clock தானே ரிங் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது 2 minutes 48 seconds கழிச்சு ரிங் ஆகும். அப்போ 12 hours 2 minutes 48 seconds கழிச்சு அது வந்து என்ன ஆகும், ரிங் ஆகும் அர்த்தம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ABC start running at the same time and at the same point in the same direction in a circular stadium. A completes a round in 252 seconds, B in 308 seconds and C in 198 seconds. After what time will they meet again at the starting point? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Again at the starting point. திரும்ப மீண்டும் அவர்கள் எந்த நேரத்தில், சரியா, மீண்டும் அவர்கள் எந்த நேரத்தில் ஒரே புள்ளியில் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதோட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ 252 308 198. சரியா? ஸோ இதோட எல்சிஎம் வேல்யூ நீங்க எப்படி எடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் 2ஆல போட்டு பார்க்கலாம் நீங்க. ஸோ நீங்க 2ஆல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 2 4 6 2 12, அடுத்தது 1 2 5 2 10 4 2 8, ஸோ 9 2 18 9 2 18. சரியா? ஸோ திரும்ப நீங்க எதால போட்டு பார்க்கலாம், 2ஆலே போட்டு பார்க்கலாம். ஸோ 6 2 12 3 2 6, 7 2 14 7 2 14, 99 ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ திரும்ப நீங்க 14ஆல போட்டு பார்க்கலாம். ஸோ 14ஆல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 63 அப்படியே தான் இருக்கும். ஸோ 7 11 77, 9 11 99. திரும்ப 7ஆல நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ 9 7 63, 1 7 9. ஸோ திரும்ப நீங்க 9ஆல போட்டீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும், 1 ஆயிரும். சரியா? ஸோ நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த 2 × 11 இதெல்லாம் எதோட வேல்யூனா செகண்ட்ஸோட வேல்யூ. நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, மினிட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து செகண்ட்ஸை வந்து மினிட்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை 60 போடுவீங்க. கரெக்டா? அப்போ இது என்ன பண்ணுவீங்க, நீங்க டிவைடட் பை 60 போடணும். அப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 × 2 × 11 × 7 × 9 டிவைட் பண்ணி போட்டுருங்க, 60 போட்டுருங்க. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், இப்பவே நம்ம கேன்சல் பண்ணிடலாமே. அப்போ 1 2 3 2 6 0. ஸோ 1 2 15 2 30. ஸோ 3 3s 9, 5 3s 15. சரியா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 77 × 3 77 × 3 வேலை 21 1 மீது 2, வேலை 21 2 23. ஸோ 231 டிவைட் பை 5 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 4 5 20 31, 6 5 30 புள்ளி நமக்கு எவ்வளோ இருக்கும்,
10. ஸோ ஈரஞ்சா 10. ஸோ அப்போ 46.212 செகண்ட். சரியா? அப்போ உங்க ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? ஆப்ஷன் டி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The traffic lights at 3 different road crossings change after 24 seconds, 36 seconds and 54 seconds respectively. If they all change simultaneously 10:15 am, then at what time will again change simultaneously சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10:15க்கு வந்து அதெல்லாம் எரிய ஆரம்பிச்சது அப்படின்னா திரும்ப எப்போ வந்து எரிய ஆரம்பிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். சரியா? இவைகள் அனைத்தும். சரியா? அடுத்து எப்போது திரும்ப அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். சரியா? அப்போ 24, 36, 54 எடுங்க. ஸோ 6ஆல போடலாம். ஸோ 4 24, 6 36, 9 54. திரும்ப நீங்க 3ஆல போட்டீங்க அப்படின்னா 4, 3 6, 3 9. திரும்ப நீங்க 2ஆல போடலாம். ஸோ 2 4, 1 2 3. இதுக்கு மேல போட முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து மினிட்டா மாத்தணும். நமக்கு இருக்கிறது வந்து என்னது? செகண்ட்ஸ். ஸோ டிவைட் பை என்ன போடுவீங்க? நீங்க 60 போடுவீங்க. கரெக்டா? ஸோ இப்போ 6 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3 டிவைட் பை 60 போட்டிங்க அப்படின்னா இது 2 கேன்சல் ஆகும். ஸோ 10 6 60, இது 2 கேன்சல் ஆகும். ஸோ 2 10. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3 6, 6 3 18. ஸோ 18 டிவைட் பை 5ன்னு போடுவீங்க. ஸோ 3 18, 3 15. இது 30 கிடைக்கும். 6 30. ஸோ 3.6. சரியா? 3 மினிட் 6 செகண்ட் கழிச்சு தான் அடுத்தது வந்து ரிங்க் ஆகும். அப்போ ஆல்ரெடி 10 15. ஸோ அது கூட 3 மினிட் 6 செகண்ட். அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 10 18 நமக்கு இருக்கும். சரியா? ஸோ 10 18 நமக்கு என்ன இருக்கும்? 10 18 36 AM நமக்கு வந்து என்ன ஆகும்? திரும்ப வந்து என்ன ஆகாது? ரிங் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ சிம்பிள் கொஸ்டின்ஸா நீங்க எல்சிஎம் எடுத்தா என்ன பண்ணலாம்? ஈஸியா இதை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.